புருஷன் பக்கத்துல இருக்கிறது பொண்டாட்டிக்கு தெரியாதாங்க? உன்னை பார்க்க வரதுக்கும் ஊருக்கு திரும்ப வரதுக்கும் காரணம் கிடைக்காம தவிச்சிட்டு இருந்த மலரு. ஆனா காரணத்துக்கு பதிலா கடவுள் ஒரு பெரிய பரிசையை கொடுத்துட்டாரு மலரு. சரி சரி உட்காரு உட்காரு மலரு. உன்னை பார்த்ததும் ஏதேதோ பேசணும்னு தான் வந்தேன். ஆனா இப்ப வார்த்தையே வரமாட்டேங்குது. சந்தோஷத்துல அழணும்னு தான் தோணுது. ரொம்ப தேங்க்ஸ் மலரு. எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? நீ மட்டும் இல்லனா கெட்ட கெட்ட சவகாசத்தால என் வாழ்க்கையே நாசமா போயிருந்திருக்கும். நேர்ல என்ன பாக்குறப்ப எல்லாரும் கோபி முதலாளின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா பின்னால எவ்வளவு கேவலமா பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே மாறிடுச்சு மலரு. என்னையும் ஒரு மனுஷனா எல்லாரும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஒரு குழந்தைக்கு அப்பாங்கிற பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்க போற எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சதே இல்லை தெரியுமா? என்னங்க இது குழந்தை மாதிரி? எழுந்துருங்க மாமா. கயல் வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? வாங்க மாப்ள வாங்க. வாங்க மாமா. ஏன் மாமா முட்டி போட்டுட்டு இருக்கீங்க? அக்கா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துச்சா? சும்மா இருங்க. ஏய் அப்படிலாம் இல்ல, சும்மாதான். மாப்ள உட்காருங்க. சரி நீ உட்கார மலரு. எப்படி இருக்கீங்க மாப்ள? நல்லா இருக்கேன் அத்தை. ஆமா உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? பிபி எல்லாம் குறைஞ்சிருச்சா? பரவாயில்ல மாப்ள, மாத்திரை போட்டு ஏதோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். போன வேலையெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சுதா? ஓரளவுக்கு தான் முடிஞ்சது அத்தை. அதுக்குள்ள என் பாப்பா என்ன இங்க எழுதிட்டு வந்துருச்சு. உங்க பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாலே சுத்தி இருக்கிறவங்கள மறந்துடுவீங்க. இதுல பாப்பா வேற பிறந்துருச்சுன்னா இந்த உலகத்தையே மறந்துடுவீங்களே மாமா. உங்களை கையிலயே பிடிக்க முடியாது போல இருக்கே. சும்மா ரெடி. வந்தது வராததுமா மாப்பிள்ளைய ஏன் கிண்டல் பண்ற? அத்தை விடுங்க அத்தை. என் குழந்தைய என்ன கிண்டல் பண்ணாம வேற யாரு கிண்டல் பண்ண போறாங்க? அப்படி சொல்லுங்க மாமா. ஏய் போது வாய் பேசுறது. போய் மாமாக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. நீ போய் எடுத்துட்டு வாமா. மாமா வெயிட் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. பொண்டாட்டிக்கும் குழந்தையாளுக்கும் என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு நான் பாக்கணும். சரி கயல், நான் உங்க எல்லாரையும் சுத்தமா மறந்துட்டேன். அது பாப்பா ஞாபகமாவே இருந்துச்சா, அதனால சுத்தி சுத்தி எல்லாமே பாப்பாவுக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் பிறக்காத பாப்பாவுக்கு அப்படி என்ன மாமா வாங்குனீங்க? அத நீயே திறந்து பாரு. அவ திறந்து பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சிரும். பாக்கட்டும் பாக்கட்டும். Dress மட்டும் தான் இருக்கு. இது ரொம்ப அநியாயம் மாமா. என்ன? எனக்கு வாங்கலனா கூட பரவாயில்ல. அக்காவையே அம்போன்னு விட்டீங்க. ஒரு புடவை இல்லனா கழுத்துல போட்டுக்கிற மாதிரி ஒரு நெக்லஸ் செட், அதுவும் இல்லனா குறைஞ்சபட்சம் ஒரு வளையலாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு சுத்தமா தோணவே இல்ல. பாப்பாவுக்கு என்ன தேவைன்னு தான் யோசிச்சு யோசிச்சு வாங்கிட்டு இருந்தேன். அட்வான்ஸா யோசிக்கலாம் மாமா. அதுக்காக இப்படியா? பிறக்காத குழந்தைக்கு ஒரு கடையே வைக்கிற அளவுக்கு பொம்மையும் துணியும் வாங்கினது உலகத்திலேயே நீங்களா தான் இருப்பீங்க. இந்தங்க மாப்பிள்ள. என்ன மலர் இதெல்லாம்? உன் மாப்பிள்ள என்ன வேலை செஞ்சிருக்காருன்னு நீயே பாருமா. ஏங்க பாப்பாக்கு வாங்கினதெல்லாம் சரிதான், ஆனா ஏன் எல்லாம் பொண்ணுக்கு போடுற மாதிரியே வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏன்னா எனக்கு நிச்சயமா பொண்ணு தான் பிறக்கும். எனக்கு என்னமோ பையன் தான் பிறக்கணும் தோணுது. இல்ல 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 இல்ல, பொண்ணு தான் பிறக்கும். இல்ல பையன் தான். இல்ல பொண்ணு தான். எதுக்கு இப்ப அடிச்சுக்கிறீங்க?
ஒரு பொண்ணு ஒரு பையன், ரெட்ட புள்ளைய பெத்து கொடுக்கா. ஒரே பிரசவத்துல வேலை முடிஞ்சிடும். ம். அப்படியா? அதுவும் சூப்பரான ஐடியா தான். மலரு, எங்க வீட்டுக்கு நீ இன்னும் தகவல் சொல்லல. நீங்க தான் என்ன சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. சரி, நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு போலாம். அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆயிடு. மாப்ள, நீங்க மட்டும் போய் சொன்னா போதாதா? அத அது எப்படி? ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாதானே நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம இவ இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஏன் எல்லாரும் முகமும் ஒரு மாதிரி மாறிடுச்சு? எங்க வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க? யோசிக்காம எப்படி மாமா இருக்க முடியும்? அக்கா ஒண்ணும். சும்மா இருமா. ஏன் வாயை ஏன் அடைக்கிற? மாமா அங்க போனா நடந்ததெல்லாம் தெரியதானே போகுது. அத நாமளே சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அத்த, என்னாச்சு? கையில எதுவும் சொல்ல வர? என்ன நடந்துச்சுன்னு யாராவது ஒருத்தரோட சொல்லுங்க. மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல மாப்ள. நீங்க மட்டும் முதல்ல போய் தகவல் சொல்லிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. இல்லத்த, இவ ரொம்ப நாள் இங்க இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்தது. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் போய் யோசிச்சேன். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என் சந்தேகம் உண்மையோன்னு தோணுது. அங்க என்ன நினைச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. மாமா, நீங்க ஊருக்கு போன 2வது நாளே அக்காவை உங்க வீட்டு ஆளுங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. துரத்திட்டாங்களா? ஆமா. மலரு, இவ என்ன சொல்றா? உன்னதான் கேக்குறேன், முதல்ல பதில் சொல்லு. இவ சொல்றதெல்லாம் நிஜமா? மாமா தான் இவ்ளோ தூரம் கேக்குறாருல, எதுக்கு இன்னும் மறைச்சுக்கிட்டு? எல்லாத்தையும் சொல்லிடுக்கா. சொல்லு. கையில் சொல்றது உண்மைதாங்க. மது ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த அன்னைக்கு, இனிமேலும் இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. எப்போ இவ தங்கச்சி கல்யாண மேடையில வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாலும் அப்பவே இந்த உறவு முடிஞ்சு போச்சு. நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா இவ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இவ என் முன்னாடி வந்து நிக்கிறப்பெல்லாம் இவ தங்கச்சி செஞ்ச துரோகம் தாப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். இவளை வீட்டை விட்டு அனுப்புறதுதான் மயிலுக்கு கொடுக்கிற தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. தன் கல்யாணம் நின்னு போன கோவத்துல மதி ஏதோ அப்படி பேசிருக்கு மாப்ள. அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு வந்திருக்கா. அவளை இன்னும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் முதலாளி அவ போக்குல விட்டுருப்பாரு. அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சா நியாயமா தான் தெரியுது மாப்ள. என்ன பேசுறீங்க அத்த? மயில் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு தண்டிக்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும்? சொல்லப்போனா மயில் தப்பே பண்ணல. மதுதான் தான் வாழ்க்கையில அவளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டா. அத புரிஞ்சுக்காம ஏன் பொண்ணாடி மேல கோபத்தை காட்டி இப்போ அவ தப்பு செஞ்சிருக்கா. அவளுக்கு புத்தி சொல்லி திருத்துறதை விட்டுட்டு இவ்வளவு வீட்டு விட்டு அனுப்புவாங்களா? அவளுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிருக்குன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அறிவு இல்லையா? ஐயோ மாப்பிள்ள, கோவப்படாதீங்க. அப்ப இருந்த நிலைமையில ஏதோ அப்படி நடந்துகிட்டாங்க. அதுக்காக நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க. பொறுமையா பேசினாலே அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க இவ்வளவு 2 நாள் கழிச்சு அனுப்பி வச்சிருக்கலாம்ல அத்தை?
மது எப்பவுமே இப்படித்தான், ஏதாவது லூஸ் தனமா பேசுவா. அவன் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டுமேனு அப்பா அவளுக்கு ஆதரவா பேசிருக்கலாம். அத போய் நீங்க இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஒரு 2 நாள் இங்க வச்சிருந்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. விரட்டி அடிச்சு வீட்டுக்கு திரும்ப போனா எப்படி ஏத்துக்குவாங்க மாப்பிள்ள? அது ஏதோ கோவத்தில் நடந்த விஷயம்னு நீங்களே சொல்றீங்களே அத்த. 2-3 நாள் அவங்களே எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. இவ திரும்பி போயிருந்தா எதுவுமே நடக்காத மாதிரி வான்னு சொல்லிருப்பாங்க. இவளுக்கு ஆதரவா என் அம்மாவும் அங்க இருக்காங்க. மது ஏதாவது சொல்லியிருந்தா கூட அம்மா வாய் அடக்கிருப்பாங்க. சரி, இவளுக்கு போக சங்கடமா இருந்தா என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ பேசி வீட்டுக்கு கூட்டு போக சொல்லி இருந்திருப்பல. நீங்களும் எதுவும் சொல்ல, அவங்களும் இதை பத்தி வாயே திறக்கல. எல்லாரும் ஏன் என்கிட்ட மறைச்சிக்கிட்டு தான் தெரியல. அதெல்லாம் மாப்பிள்ள, வெளியூர்ல நீங்க ஒரு வேலையா போயிருக்கீங்க. அந்த நேரத்துல உங்க எதுவும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்க யாரும் எதுவும் சொல்லல. சரிங்க அத்தை, போனதை விட்டுருங்க. எங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போதில்ல. இந்த விஷயத்தை கேட்டா போதும், அப்பா அம்மான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அத்தையாவ போற சந்தோஷத்துல மது கூட மனசு மாறிடுவாத்த. நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு மலரை கூட்டிக்கிட்டு நான் எங்க வீட்டுக்கு போறேன். அங்க ஒரு பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். வாங்க சார். உட்காருங்க சார். கயல், இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றதுக்கு சாரி. பரவாயில்ல சார். என்ன குடிக்கிறீங்க? காஃபி, டீ ஏதாவது? இல்ல கயல், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆமா, மலர் எங்க இருக்காங்க? அக்காவா? இருங்க கூப்பிடுறேன். அக்கா, அக்கா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க தம்பி. அக்கா, வாங்க. வாங்க சின்ன முதலாளி. ஏய் கோபி, நீங்க எப்போ வந்தீங்க? சாயந்தரம் தான் முதலாளி வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆம். விஷயம் கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் முதலாளி. கோபி, இனிமே நான் முதலாளிலாம் கூப்பிட வேண்டாம், ஜீவான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. முதலாளி, அது எப்படிங்க? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. கோபி, ஜீவான்னு கூப்பிட ஆரம்பிங்க, அதுவும் பழகிடும். மலர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நேத்தே சொல்லியிருக்கணும். எனக்கு இப்பதான் கொஞ்சம் வேலை முடிஞ்சது, அதனாலதான் இந்த நேரத்துல வந்து விஷ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் மயங்கி விழுந்தப்ப கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அட என்னங்க நீங்க, இதுல என்ன இருக்கு? ஒரே காம்பவுண்ட்ல இருக்கோம். இந்த உதவி கூட செய்யலனா எப்படி? உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. இந்தாங்க, ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப நல்லா தேத்துங்க, சரியா? அம்மா, உன்கிட்ட செயின் அடிச்சாங்கல்ல, அதை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்கம்மா. இப்ப அதான் வைரலா ஓடிட்டு இருக்கு. இங்க பாரு. ஆன்ட்டி கிட்ட செயின் அடிச்சிட்டாங்களா? மயில, நீ என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல. சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இப்ப இது எதுக்குன்னு விட்டுட்டேன் சார். ஆன்ட்டி, உங்களுக்கு எதுவும் அவ்வளவு இல்ல? இல்லப்பா, ஒண்ணு ஆகல. இழுத்த வேகத்துல கீழே விழுந்துட்டேன். ஆனா அடி ஒண்ணும் படல. உடம்புதான் கொஞ்சம் வலியா இருக்கு. மயில, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? கொடுத்தாச்சு சார். செயின் ஸ்நாச்சிங் கும்பலை பிடிக்கிற பொறுப்பை அவங்க என்கிட்ட தான் கொடுத்திருக்காங்க. விசாரணை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கயல், அந்த வீடியோ காட்டுங்க. ஏய் குடு. இதோ சார். ஆமா, இது எப்ப நடந்தது? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது நான் ஆட்டோ பிடிக்க போயிருந்தேன் சார். அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. நானே இருந்து உங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும். எனக்கு ஒரு அவசர வேலை இருந்ததுனால தான் நான் கிளம்பிட்டேன். ஆன்ட்டி, ஐ எம் வெரி சாரி ஆன்ட்டி. ஐயோ, எதுக்கு தம்பி இதுக்கு போய் மன்னிப்பெல்லாம்? அது நடக்கணும்னு இருந்திருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? இல்ல ஆன்ட்டி, நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா அந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். அந்த திருட்டு பசங்களை அப்பவே பிடிச்சி பொழந்து கட்டியிருப்பேன்.
இல்ல சார், நீங்க இருந்திருந்தா இவங்க வெளியில வெயிட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அந்த கும்பலுக்கும் அம்மா செயின் அடிக்க சான்ஸே கிடைச்சிருக்காது. கரெக்ட் தான் கயல். நான் பாதியிலே விட்டுட்டு கிளம்பி போயிருக்க கூடாது, அங்கேயே இருந்திருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். விடுங்க தம்பி, என் பொண்ணு கண்டிப்பா அந்த செயினை மீட்டு கொடுத்துருவான்னு நான் நம்புறேன். மயில, உனக்கு இந்த விஷயத்துல என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன், சரியா? உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா தயங்காம கேளு. நான் இந்த வீட்டு மருமக, அத்தையோட செயின் போனதுக்கு நானே பெருசா வருத்தப்படல. ஆனா முதலாளி ஓவரா பம்புறாரு, இது சரியில்லையே. மாமா, இங்க பாத்தீங்களா? அக்கா இந்த சமயத்துல சத்தா சாப்பிடணும்னு பழம் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா நீங்க பிறக்காத குழந்தைக்கு Dress பொம்மைன்னு வாங்கி சொதப்பிட்டீங்க. யாருக்கு என்ன வாங்கணும்னு சார பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதலாளி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காக என்னையும் மொக்கையா கேட்டீங்களே. கோபி, கயல் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீங்க அதை சீரியஸா எடுத்துக்கிறீங்க. கயல், Dress பொம்மெல்லாம் வேஸ்ட் ஆக போறது கிடையாதுல்ல, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாமே. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். உடம்ப பாத்துக்கோங்க. தம்பி, ஒரு வாய் சாப்பிட்டு போலாமே. இல்ல ஆண்டி, இருக்கட்டும், நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வரேன் கோபி. மலர், வரேன். தம்பி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஆண்டி. மயிலு உங்க வீட்டுல நடந்ததையெல்லாம் சொன்னா. உங்க அப்பா கிட்ட நீங்க ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இங்க மாடியில வந்து தங்கி இருக்கீங்களாமே. நீங்க ரொம்ப வசதியா இருந்து பழகி இருப்பீங்க. இங்க வந்து ஏன் கஷ்டப்படணும்? பெத்தவங்க உங்க நல்லதுக்கு தான் தம்பி ஏதாவது சொல்லுவாங்க. அத நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட கோச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு வார்த்தை அப்பா கிட்ட நேரா பேசி அவரை சமாதானப்படுத்துற வழியை பாருங்கப்பா. ஆண்டி, இந்த சண்டை பிரிவு இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், கூடிய சீக்கிரம் அதுவே சரியாயிடும். நான் வரேன் ஆண்டி. சரிப்பா. சின்ன முதலாளிக்கு போறதுக்கு இடமா இல்ல, அவரதுக்கு தேடி பிடிச்சி இந்த வீட்டு மாடல தங்கியிருக்காரு. என்ன கேட்டா எப்படிங்க? நாங்களா அவரை கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சிருக்கோம். அவர் தான் மேல குடி வந்திருக்காருன்னு நேத்து தான் எங்களுக்கே தெரியும். மாமா, இந்த பையன் நானே மறந்து எடுத்துட்டு போயிட்டேன். அக்கா கிட்ட கொடுத்துருங்க. உங்க வீட்டுக்கு போனாலும் இதே மாதிரி வாங்கி கொடுங்க. திரும்பவும் Dress பொம்மைன்னு போயிடாதீங்க. என் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேனா? இவருக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலைலாம்? இவர் எதுக்கு இந்த வீட்டு மாடியில் வந்து தங்கணும்? அத்தைக்கு ஒண்ணுனா பொங்கணும், என் பொண்டாட்டிக்கு பழம்லாம் வாங்கிட்டு வரணும். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. முதலாளி. சொல்லுங்க கோபி. ஒண்ணுல முதலாளி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு தோணுது, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. அது முதலாளிக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் அவர்கிட்ட சண்டை போட்டீங்க? அதுவா, அதெல்லாம் பெருசா எந்த காரணமும் இல்ல கோபி. எவ்வளவு நாளைக்கு தான் அப்பாவோட நிழலியா இருக்கிறது, அதான் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா இருக்கலாமேன்னு தோணுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதான் சின்னதா ஒரு சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன். நீங்க வசதியா இருந்தே பழக்கப்பட்டவங்க, உங்களுக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்காது முதலாளி? முடியும் முடியாதுங்கிறதுலாம் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் கோபி. நம்ம மனசு வச்சோம்னு வைங்களேன், பிளாட்ஃபார்ம்ல கூட சந்தோஷமா இருக்க முடியும். இந்த குடும்பத்துக்கு ஆம்பளை துணையா நான் மட்டும்தான் இருப்பேன்னு நினைச்சேன். திடீர்னு இவரும் வந்து நுழைஞ்சிட்டாரு. இனிமே எல்லாத்துக்கும் எங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி 7.5 கூட்டுவாங்களே.
ஏற்கனவே கையில ஒரு முன்னாடி வச்சு என் மானத்தை வாங்கிட்டா. இதுவே அடிக்கடி நடந்துச்சுன்னா மாப்பிள்ளங்கிற மரியாதையே போயிடும். இல்ல, இவரை ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க விடக்கூடாது. ஏதாவது செஞ்சு காலி பண்ண வச்சிடணும்.